டிஎம்சி பிறந்த நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து நரசிம்மராவ் வந்து ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவை ஏற்றிருப்பாரே. ஆனால் ரஜினிகாந்த் நான் காங்கிரஸ் முதலமைச்சராக உருவாக்குறேன்னு சொல்லித்தான் கூட்டு போனோம். ஷோ வந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி தலைவர்கிட்ட பேசி நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன், ஐ வில் மேக் தி காங்கிரஸ் டு பவர்னு சொல்லித்தான் இங்கேருந்து பிரதமரை பார்க்கறதுக்கு கூட்டு போகிறோம். அங்கே பிரதமரை பார்க்க உள்ளே போன உடனே ரஜினிகாந்தை வந்து அவர் ஒய் டோன்ட் யூ பிகம் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்டார். ரஜினிகாந்த் சொல்கிறாரு நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரியான வாய்ப்பு, அந்த மாதிரி வாய்ப்பு, அது மாதிரி ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. அது வந்து காங்கிரஸினுடைய பிளட் வந்து சக் பண்ணிடுச்சு லைஃப்பில். பார்ட்டி வந்து இன்னைக்கு சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது தமிழ்நாட்டில். ஸோ அதான் இன்னைக்கு நம்ம யதார்த்தம். அந்த ஸ்ட்ரகிளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இளைஞர்கள் பெருவாரியாக காங்கிரஸில் இல்லாதது சொல்லலாமா? அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் வந்து எப்படி வருவாங்க ஒரு கட்சிக்கு வந்து? இளைஞர்கள் வருவதற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு. நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்டியினுடைய இதே வந்து 25 அசம்பிளிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த 25 அசம்பிளி, இந்த 10 பார்லமெண்ட்டு, இது வந்து இந்த தொகுதி மாறவே மாறாது. ஒரு 50 வருஷமா இதே பார்லிமெண்ட் சீட்டை திரும்ப திரும்ப வாங்கி இவங்களே தான் நிற்கிறாங்க. அப்போது மற்ற 200 தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குது? ரெண்டாவது, இந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் 8 தடவை எம்பி, 9 தடவை எம்பி, அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து போயிட்டா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுனால நான் ராகுல் காந்திக்கே ஒரு கடிதம் எழுதுனேன். நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு கோல்டன் ரூல் போடுங்க, 2 முறைக்கு மேலே தேர்தலில் நிற்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. 2 டைம்ஸ் நின்னாச்சுன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யூ ஹேவ் டு கம் ஃபார் பார்ட்டி ஒர்க். 2 முறை நின்ன பிறகு பார்ட்டி ஒர்க்குக்கு வரணும். 70 வயதுக்கு மேலே தேர்தல் நிற்பதற்கு அனுமதி இல்லை. அது 70 வந்து நீங்கள் வேணால் எக்ஸப்ஷனல் கேஸில் 75 ஆக்கிடுங்க. ஒரு ரொம்ப இன்டிஸ்பென்சபிள் லீடர். 75க்கு மேலே எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் யாருக்கும் கிடையாது. அவங்க தே கேன் பிளே வந்து அட்வைசரி ரோல். ரெண்டாவது, ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்குலாம் ஒரே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் இந்த கட்சி வளரும் அப்படின்னு எழுதுனேன். பட் ஐ டோன்ட் நோ அது இதெல்லாம் கேட்க போகிறாங்களா இல்லையா.